எனக்கு சின்னதுல இருந்தே காட்டன் மேல ஒரு தனி ஆசை. ஓகே. பிளஸ் அது ஒரு நம்மளுக்கு அந்த கோர்ட்டுக்கு போகும்போதும் அந்த ஒயிட் காட்டன் அப்படியே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் காட்டன் அப்படின்னு தான் வச்சுக்குவேன். ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ அப்படிங்கறத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு 50000 ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து விமன் சம்பந்தப்பட்ட எல்லா மூலமுடுக்குலயும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நானுமே வந்து 2 தடவை எலெக்ஷன் தோத்துட்டேன். ஓகே. முதல் தடவை 5% ஓட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் 22% வாங்கினேன். அதுக்கப்புறம் 3வது எலெக்ஷன்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால அப்ப வந்து மனசு உடைஞ்சு ஐயோ நம்ம கட்சி இங்க எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தா நான் வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் வந்து போட மாட்டேன். நானா நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னதால நான் போட்டேன். ரொம்ப அழகா இருக்குமே. அரசியல்வாதிகளுக்கு கிரௌடு வந்து இல்லைன்னா தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஹலோ ஆல், திஸ் இஸ் காயத்ரி ஃப்ரம் தன்வி பூட்டிக். பெரிய வெரி குட் பிஸியாக இருக்க ஒரு மேம் தான் வானதி மேம். அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்டைலிஸ்டாக இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்ம கோயம்புத்தூர் கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும்போது வானதி மேம் சொன்னாங்க ப்ளீஸ் கம் டு ஜாயின் வித் அஸ் காயத்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது ஹவு பிஸி ஷீ இஸ். எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? அது ஒவ்வொரு நாளும் அப்படியே பழகிடுச்சுமா. காலையில் ஆக்சுவலாக வந்தோம், அவங்க வீட்டுக்கு வந்தோம், சாப்பிடல, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க, சாப்பிடல மேம். கடகடன்னு அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க டே அப்படியே போயிட்டே இருக்கு. உங்களை சுற்றி அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஃபேஸில் அது நீங்கள் காமிச்சிக்கவே எப்படி பண்ணுவீங்க? அரசியல்வாதிகளுக்கு க்ரௌடு வந்து இல்லைன்னா தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஓகே. ரெண்டாவது நாங்கள் எங்களோட வேலைங்கிறதே முழுக்க மக்களை சார்ந்து மக்களை சுற்றி தான். ஓகே. அதனால எப்பவுமே வந்து அவங்களோட இருக்கிறதுங்கிறது தான் எங்களோட வேலையே. இப்போ நிறைய இப்போ வந்து கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாரீஸ் அவ்வளோ வேர் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. பட் இந்த டே ஃபுல்லாக நீங்கள் சாரியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்? இது ரொம்ப டிபெண்ட்ஸ்மா வெதர். இப்போ முன்னாடி எல்லாம் நான் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும்போது எனக்கு காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அது வந்து எனக்கு சின்னதுல இருந்தே காட்டன் மேல ஒரு தனி ஆசை. ஓகே. ப்ளஸ் அது ஒரு நம்மளுக்கு அந்த கோர்ட்டுக்கு போகும்போதும் அந்த ஒயிட் காட்டன் அப்படியே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் காட்டன் அப்படின்னு தான் வச்சுக்குவேன். வெளியில நிறைய டிராவல் பண்ணும்போது அங்கெல்லாம் விண்டருக்கு வந்து இந்த காட்டன் சில சமயம் சூட் ஆகாது. அப்ப வந்து டசரு, அதே மாதிரி ஜரிகை இல்லாத ஃபுல் ஹேண்ட்லூம்ஸ். எப்பவுமே நான் ஹேண்ட்லூமை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ அப்படிங்கறத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு 50000 ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து பாக்குறாங்க. சூப்பர் 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 சூப்பர். சோ ஒவ்வொரு வருஷம் கோயம்புத்தூர்ல அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப விமன் சம்பந்தப்பட்ட எல்லா மூலமுடுக்குலயும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா நல்லா படிச்சிருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அதுவே பெரிய வேலை தான். அவங்க வெளியே வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும்னா ஒரு பயம் இருக்கும்ல, குட்டி பயம். அவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல வருங்க? இல்ல, இந்த பயம் அப்படிங்கறது தொழில் பண்ண வரும்போது எல்லாத்துக்குமே என்ன பயம் இருக்குன்னா, ஒண்ணு வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு ஒரு புது உலகத்தோட நம்ம வந்து வேலை செய்யறோம் அப்படிங்கும்போது அந்த பாதுகாப்பு உணர்வுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம தகர்த்து தான் வெளியில வரணும். ரொம்ப கம்ஃபர்ட்டா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான அடிப்படை தேவைகளா முதல்ல அவங்களுக்கு வந்து அதை ஆரம்பிச்சு நடத்துற அளவுக்கு மன உறுதி இருக்கா அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். சஸ்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற. ரெண்டாவது, அந்த தொழிலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சரியா தகுதி வாய்ந்தவங்களா மாத்தி இருக்கிறோமா. சும்மா ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறக்காக போய் ஆரம்பிக்க கூடாது. நீங்க அந்த தொழில உங்களை தகுதிப்படுத்திட்டு அந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களோட அனுபவத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்க்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு நாம அதை வந்து தயார் பண்ணிட்டு போனோம்னா எந்த தொழிலுமே வெற்றி பெறும். அதனால இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளியில வராங்க. பிரைம் மினிஸ்டர் கூட பெண்களுக்கு வந்து பினான்சியல் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கவனமா கொடுப்பாரு. அதனாலதான் நிறைய ஸ்வநிதி ஸ்கீமோ, முத்ரா ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் ஸ்டார்ட் அப் எல்லாம் பெண்களுக்குன்னு கடன் வாங்க போனோம்னா கொலாட்டரல் இல்லாம லோன் இருக்கும். பிரைம் மினிஸ்டரோட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 35% சப்சிடி கொடுத்து தொழில் ஆரம்பிக்க வைக்கிறாங்க. அதுல நிறைய வந்து விமனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய வந்து விமன் வந்து சின்ன சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு வர்றதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதாவது வீடுங்கிறது முக்கியம் தான், குடும்பங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளோட பேசிக். ஆனா அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. உங்களோட விருப்பம் இருக்குது, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு தொழில் முனைவரா மாற முடியும். அதுக்காக பயன்படுத்துங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து மேம் உங்களை நீ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது மேம். என்னன்னா விமன் ஆண்டர்பிரனர் இருக்கவங்க நிறைய தோல்விகள் வரும் இல்லையா, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு டே பை டே அது நடக்குது. நீங்க அந்த தோல்விகள்னு பாக்குறத விட அனுபவங்கள்னு எடுத்துக்கோங்க, லேர்னிங்னு எடுத்துக்கோங்க. எஸ், நானுமே வந்து 2 தடவை எலெக்ஷன் தோத்துட்டேன். ஓகே. முதல் தடவை 5% ஓட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் 22% வாங்கினேன். அதுக்கப்புறம் 3வது எலெக்ஷன்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால அப்ப வந்து மனசு உடைஞ்சு ஐயோ நம்ம கட்சி இங்க எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஒரு சட்ட
பேரவை உறுப்பினர் சொல்ல முடியாது. தோல்விகள் அப்படிங்கறத தோல்விகளாவே பார்க்காதீங்க. அதிலிருந்து எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதுசா திறமை உருவாயிருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. Then you will enjoy that. True ma'am, true ma'am. Very golden words நம்ம இன்னைக்கு வந்து மேம் கிட்ட இருந்து வந்துச்சு. தன்வி பொட்டிக் பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன மேம் சொல்லுங்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டாவும் இருக்கு. ஒரு சாரி கரெக்டா வந்து இதெல்லாம் தைச்சு கொடுத்துருக்கீங்க. நான் வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் வந்து போட மாட்டேன். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னதால நான் போட்டுருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு மேம். ஒரு விமன் வந்து இந்த மாதிரி, அது குறிப்பா விமனுக்கு ரொம்ப நெருக்கமான இந்த தொழில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். Thank you so much ma'am. Thank you. கோயம்புத்தூர்ல வந்து கடை திறந்தீங்கன்னு சொன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாங்க சீக்கிரமா தன்வியோட தன்வி பொட்டிக் வந்து நாங்களே உங்களுக்கு என்ன இங்க வந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்றோம். அதனால வெல்கம் டு கோயம்புத்தூர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப பேஷனேட்டா இந்த தொழில பண்றீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா வரணும். நீங்க ஒவ்வொரு நாளுமே பெண்களால எதையுமே சாதிக்க முடியும், ஒரு நம்பிக்கையோட எதையும் அணுக முடியும் அப்படிங்கிற அந்த குணத்தை வந்து நம்ம பாசிட்டிவா வந்து வளர்த்துக்கணும். இன்னைக்கு மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலையில பெண்கள் கிட்ட நிறைய சமுதாயம் எதிர்பார்க்குது. ஈவன் அரசாங்கமே வந்து பெண்களை மையப்படுத்தி தான் வந்து எல்லா திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. இந்த பெண்கள் தினத்துல தன்வி பொட்டிக்கோட எல்லா கஸ்டமர்ஸுக்கும் என்னோட இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். அதே மாதிரி விதவிதமான ஸ்டைல்ல வந்து உங்களோட அவுட்ஃபிட்டை வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுல காயத்ரி வந்து ரொம்ப பர்சனலா கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது நல்ல விஷயம். நானும் இப்ப வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு உங்களோட தன்வியோட கஸ்டமர் ஆயிருக்கேன். அதனால எல்லாருக்கும் என்னோட விமன்ஸ் டே விஷஸ். Thank you ma'am. Thank you so much. Thank you. Thank you.